வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, 12 லக்கணங்களுக்கும் மேச, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு அந்த 12 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அஷ்டமாதிபதி அப்படின்னா 8ஆம் அதிபதி. ஒவ்வொரு லக்கணத்துக்கும் யார் அஷ்டமாதிபதி, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதும் அஷ்டமாதிபதி தான். ஆயுள் ஸ்தானத்தை கொடுக்குறதும் அஷ்டமாதிபதி தான். திடீர் தனவரவு, லாட்ரி இந்த மாதிரி கொடுக்குறதும் அஷ்டமாதிபதி தான். நமக்கு கண்டத்தை கொடுக்குறதும் அஷ்டமாதிபதி தான். அப்போது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் யார் அஷ்டமாதிபதி, யார் பாதகாதிபதி, நமக்கு பாதகத்தை செய்யக்கூடியவங்க யார், ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சரஸ்திர உபயம்னு பிரித்து ஒரு சரலக்கணத்துனா யார் பாதகாதிபதி அப்படிங்கிறத பார்க்குறதும், யார் மாரகாதிபதி, நமக்கு கண்டத்தை கொடுக்குறவங்க யாரெல்லாம், எந்த தசை நடந்ததுன்னா, இன்றைக்கி பெரும்பாலானவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது, இந்த திசை நடக்குது, நமக்கு இந்த புத்தி நடக்குது அப்படிங்கிற அளவில் ஒரு விழிப்புணர்வு எல்லாத்துட்டையும் இருக்குது. அதனால் அதிகமாக நம்ம அதுக்குண்டான விளக்கங்கள் கூட போகாமல், நம்ம இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு இப்போ என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா நமக்கு ஒரு விழிப்புணர்வாக இது இருக்கும். அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு உங்களை உஷார்படுத்துறது. அப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம பாதுகாப்பாக போகணும். இந்த தசை நடக்குது, இந்த புத்தி நடக்குது, அஷ்டமாதிபதி தசை நடக்குது, பாதகாதிபதி புத்தி நடக்குது, அல்லது மாரகாதிபதி புத்தி நடக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப உஷாராக அவேர்னஸாக இருந்துக்கணும். போக்குவரத்தில், பேச்சு வழக்கில், ஒரு டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடுறதில், இந்த மாதிரி இதுலையெல்லாம் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ கொடுக்குறேன். பாருங்கள், எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க. இப்போ முதல்ல மேஷ லக்கணம். இந்த மேஷ லக்கணம் அப்படின்னா, மேஷ லக்கணங்கிறது இந்த சரஸ்திர உபயத்தை பிரிச்சுருக்கிறதுல இது சரலக்கணம். மேஷ லக்கணம் சரலக்கணம். அந்த சரலக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி யாருன்னா செவ்வாய். இல்லைன்னா அஷ்டமாதிபதி செவ்வாய். 8ஆம் அதிபதி தான் அஷ்டமாதிபதி. இவர் தான் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார். ஆயுள் ஸ்தானாதிபதி. ஆயுள் ஸ்தானாதிபதினு சனி பகவானை கொடுத்தாலும் இவர் முதல்ல ஸ்தானாதிபதி இவர் தான், செவ்வாய் தான் இந்த மேச லக்கணத்துக்கு ஆயுள் ஸ்தானாதிபதி. அடுத்தது பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி அப்படிங்கிறவர் யாருன்னா, மேச லக்கணத்துக்கு சரலக்கணமாக இருக்கிறதுனால 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ பாதகாதிபதி யாருன்னா சனி பகவான். இந்த சனி பகவானுடைய புத்தியோ தசையோ நடக்கிறப்ப நமக்கு அவ்வளவு நல்லதாக நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை மேச லக்கணத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து மாரகாதிபதி அப்படின்னா நமக்கு கண்டங்கள் மரணங்களை கொடுக்குறவர் மாரகாதிபதினு சொல்லுவோம். அந்த மாரகாதிபதி யார் அப்படின்னா, சரலக்கணங்களுக்கு 2, 7ஆம் அதிபதி. அதாவது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொன்னோம்னா 3, 8 தான் ஆயுள் ஸ்தானம். அந்த ஆயுள் ஸ்தானத்துக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் வர்றதுனால ஒரு ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது 2, 7, 3, 8 இந்த 12 அப்படிங்கிறது அந்த மாரகத்தை குறிக்கிறப்ப தான் நமக்கு பயன்படும். ஸோ அப்போ அது வேண்டாம். இப்போ அந்த 12ஆம் விட்டுட்டு இப்போ மாரகாதிபதி சரலக்கணத்துக்கான மாரகாதிபதினா 2, 7ஆம் அதிபதிகள் மாரகாதிபதி. அப்போ 2ஆம் அதிபதி யார், உங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதியும் சுக்கிரனே வர்றார். ஸோ உங்களுக்கு மாரகாதிபதி சுக்கிரன், அப்புறம் புதன் பெருமே உங்களுக்கு மாரகாதிபதி. அப்போ நமக்கு சுக்கிரதசை இவங்களுக்கு சுக்கிரதசை நல்லா நடக்குமா, சுக்கிரதசையெல்லாம் வந்ததுன்னா இப்போ மேச லக்கணத்துக்கு சூப்பராக இருக்குமா, 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி இவன் தசை நல்லா இருக்குமா அப்படின்னா, அவர் யார் சாரத்தில் இருக்காரோ அதை பொறுத்து அந்த பலன்கள் மாறும். இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா, கோச்சார பலன்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறோம். கோச்சார லக்கணங்கிறது ஒரு 10-20% தான் நமக்கு பலனை கொடுக்கும். நம்மளுடைய ஜாதகம்தான் மெயினாக முழு பலனையும் கொடுக்கும். அப்படி இருக்கிறப்ப அது கூட கோச்சாரம் நல்லா இருந்ததுன்னா நல்ல பலனை கொடுக்கும். லக்கணம் இப்போ நமக்கு இந்த அஷ்டமாதிபதியினுடைய தசையோ, பாதகாதிபதி தசையோ, மாரகாதிபதி தசையோ நடந்து இவங்களுக்குள்ள ஒருத்தனுடைய தசை ஒருத்தனுடைய புத்தி இப்படி மாறி வந்துச்சு அப்படின்னா
உங்களுக்கு கோச்சாரம் என்ன தான் நல்லதை கொடுத்தாலும் இங்கே சிக்கலை தான் கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இவங்கெல்லாம் நமக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு இந்த தசை வாழ்க்கையில் உங்களுக்கு வருது. ஒன்று அஷ்டமாதிபதியினுடைய தசை வந்து பாதகாதிபதியினுடைய புத்தி வரலாம், அல்லது மாரகாதிபதி புத்தி வரலாம், அல்லது இதுக்குள்ளே இந்த 3க்குள்ளே மிங்கிளாகி இந்த ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் போக்குவரத்தில், பேச்சு வழக்கில், இதில் எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்கள் வாழ்க்கையில் வந்து சூப்பராக இருக்கும் வாழ்க்கை. நீங்கள் வந்து ஒரு உஷாராக நீங்கள் எங்கேயும் அடிபடாமல் இடிபடாமல் நல்லா உங்களுடைய வாழ்க்கையை செப் பண்ணிடுவதற்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நன்றி நேயர்களே, பயன்படுத்திக்கிங்க. ரிஷப லக்னக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி யார் அப்படின்னா, ரிஷப லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி யாருன்னா குரு. 8ஆம் அதிபதி ரிஷப லக்னம், லக்கணத்துக்கு 8ஆம் இடம். இது அஷ்டமஸ்தானம்னு சொல்கிறோம். ஆயுள் ஸ்தானம், மாரகஸ்தானம் எல்லாத்துக்கும் இதே தான். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறதும் இது தான். ஆக 8ஆம் அதிபதியாக யார் வர்றான்னா ரிஷபத்துக்கு குரு பகவான் வர்றார். பாதகாதிபதியாக யார் வர்றாங்க அப்படின்னா 9ஆம் அதிபதி, அதாவது சரஸ்திர உபயம். சரலக்கணங்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, ஸ்திர லக்கணங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, உபய லக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ இது ஸ்திர லக்கணமாக வர்றதுனால இவருடைய பாதகாதிபதி யாருன்னா ரிஷப லக்கணத்துக்கு பாதகாதிபதி சனி. இதே சனி பகவான் தான் இவங்களுக்கு ரிஷப லக்கணத்துக்கு தர்ம கர்மாதிபதியாக வர்றார். ஆக பாதகாதிபதி, இப்போது பாதகாதிபதியான தசை சனி பகவானுடைய தசை நடந்தாலும் இவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமும் கூட நடக்கும். அதே சமயம் பாதகமும் சேர்ந்து நடக்கும். அப்போ 3 மிங்கிளாகி தான் வரும். அடுத்தது இவங்களுடைய ரிஷப லக்கணத்தினுடைய மாரகாதிபதி யாருன்னா 3 8ஆம் அதிபதி. சரலக்கணங்களுக்கு 2 7 மாரகாதிபதி, திரலக்கணங்களுக்கு 3 8. 3 யாருன்னா சந்திரன், 8 யாருன்னா குரு. 8 குரு. அப்போ சந்திரனும் குருவும் தான் மாரகாதிபதி. உங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய தசாபுத்திகள் உள்ளே வரவே கூடாது. அப்படி ஒரு வேளை வந்தது அப்படின்னா நீங்கள் ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். கொஞ்சம் வாக்கெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும். யார்கிட்டையும் வாக்கு கொடுத்துடக்கூடாது. போக்குவரத்தில் உஷாராக போகணும். குண்டு குழியெல்லாம் இருக்கும். அப்போது போக்குவரத்தில் அடிபடாமல் இருக்கணும். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும். நம்ம வாழ்க்கை வந்து எப்பயுமே இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு தடவை ஊனப்பட்டுருச்சுன்னா முடிஞ்சிடுச்சு, எந்த உறுப்பாக இருந்தாலும். ஸோ அதனால் அதெல்லாம் இல்லாமல் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ இவங்களுடைய இதில் ரிஷப லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியான குருவும் மாரகாதிபதிக்கும் குருவே வர்றார். அப்போ இவங்களுக்கு குரு தசை வர்றப்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குரு தசையில் உங்களுக்கு யார் சந்திரனுடைய புத்தி வந்தாவோ, அல்லது சனியனுடைய புத்தி வந்தாவோ, அல்லது பாதகாதிபதியினுடைய தசை நடக்குது, 9ஆம் அதிபதியான சனிபகவானுடைய தசை நடக்குதுன்னா இவங்க 2 பேர்த்தினுடைய புத்தி உள்ளே வருதா, அந்தரம் வருதா, அப்போ வரக்கூடிய காலத்தில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அப்படின்னு உங்களை ஒரு எச்சரிக்கைப்படுத்துறதுக்கான ஒரு பதிவு தான் இது. பார்த்து இதனுடைய படி நீங்கள் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு லைஃப் லாங் இது வந்து உங்களுக்கு பயன்படும். நன்றி நேயர்களே. நேயர்களே, மிதுன லக்கணம் அப்படிங்கிறது ஒரு உபய லக்கணம். மிதுன லக்கணங்கிறது ஒரு உபய லக்கணம். சரலக்கணம், ஸ்திரலக்கணம், உபயலக்கணம் பிரிச்சுருக்காங்க. அதில் உபயலக்கணம், இந்த உபயலக்கணம் அப்படின்னாவே ஒரு ஆசோலேஷன் தான். எந்த முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கக்கூடிய ஒரு லக்கணம் தான் ஒரு மிதுன லக்கணம், புதனுடைய வீடு. இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமாதிபதி எப்படின்னா சனி. புதனுக்கு சனி நட்பாக இருந்தாலும் 8ஆம் அதிபதியாக வர்றதுனால இவர் தான் ஆயுள் ஸ்தானாதிபதி. ஆயுள் காரகனும் அவர் தான், இவர் ஆயுள் ஸ்தானாதிபதியும் அவர் தான். இவர் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கிறப்ப உங்களுக்கு அஷ்டமாதிபதி தசை நடந்தாலும் எந்த பாதிப்பையும் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா சனி பகவான் தான் ஆயுள்காரகனே உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வர்றதுனால, அஷ்டமாதிபதி வலுத்திருந்தால் சனி பகவான் வந்து இங்கே துலாத்துலேயோ, மகரத்துலேயோ, அல்லது கும்பத்துலேயோ, அல்லது ரிஷபத்துலேயோ இப்படி இருந்தது அப்படின்னா
நீங்கள் சனி திசை நடக்கிறப்ப நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்தது உங்களுக்கு பாதகாதிபதி. பாதகாதிபதி அப்படின்னா 7ஆம் அதிபதி. சரலக்கணங்களுக்கு 11ஆம் அதிபதி, ஸ்திரலக்கணங்களுக்கு 9ஆம் அதிபதி, உபயலக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. 7ஆம் அதிபதி உங்களுக்கு பாதத்தை கொடுக்குறவர் யாருன்னா குரு தான். குரு பகவான் தான் உங்களுக்கு பாதகாதிபதி. அடுத்தது மாரகாதிபதி யார்? நமக்கு கண்டத்தை எல்லாம் கொடுக்குறவங்க யாருன்னா மாரகாதிபதி. இந்த மாரகாதிபதி அப்படிங்கிறது உபயலக்கணத்துக்கு மட்டும் 7, 11 2 பேரும் மாரகாதிபதி. அப்போ 7ங்கிறது குரு பகவானுடைய வீடு, 11ங்கிறது செவ்வாய். இந்த குரு செவ்வாய் 2ம் சுபக்கிரகங்களாக இருந்தாலும் உங்களுக்கு மாரகாதிபதியாக வர்றதுனால நீங்கள் இவங்களுடைய தசாபுத்தியில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இப்போ அஷ்டமாதிபதியினுடைய தசை நடக்குது, பாதகாதிபதியினுடைய புத்தி நடக்குது, அல்லது அஷ்டமாதிபதி தசை மாரகாதிபதியினுடைய புத்தி, மாரகாதிபதி தசை பாதகாதிபதி புத்தி, மாரகாதிபதி தசை அஷ்டமாதிபதி புத்தி. அப்போ இவங்களுக்குள்ள ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்பு வருதா? வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போக்குவரத்தில், பேச்சு வழக்கில், டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். உங்களை ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை போட்டுட்ருக்குறோம். பயன்படுத்திக்கங்க. நன்றி. மிதுன நண்பர்களே. பதிவு என்னென்னா கடகலக்கணம். கடகலக்கணங்கிறது ஒரு சரலக்கணம். சரலக்கணம் தொடர்ச்சியாக ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம சரலக்கணம். இந்த சரலக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியாக யார் வர்றாங்கன்னா, சரலக்கணத்துக்குனுடைய அதிபதி சந்திரன். சந்திரனுக்கு இயற்கையாகவே சனி பகை. சந்திரனுக்கு இயற்கையாகவே சனி பகை. அஷ்டமாதிபதியாகவும் அவரே வர்றார். ஆக கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை ஆயுள்காரகனாக இருந்தாலும் ஆயுள்காரகன் வலுத்துருந்துன்னா ஆயுள் நல்லாயிருக்கும், மற்றபடி அங்கே ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். இந்த அஷ்டமாதிபதி தசை தான் யோகத்தையும் கொடுக்கும். ஆக ரெண்டும் கலந்து தான் வரும். இதுக்காக போய் பயந்துட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. அந்த வழிபாடுகள் மூலமாகவே நம்மளை ஒரு தற்காத்துக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான், ஒரு எச்சரிக்கைக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி யார் அப்படின்னா 11ஆம் அதிபதி. சரலக்கணமாக வர்றதுனால 11ஆம் அதிபதி தான். இந்த 11ஆம் அதிபதி தான் பாதகாதிபதி. சந்திரனுக்கு சுக்கிரன் பாதகாதிபதி. சரி, அடுத்தது மாரகாதிபதி. நமக்கு ஆயுளுக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடியவங்களை மாரகாதிபதின்னு சொல்கிறோம். இந்த மாரகாதிபதி சரலக்கணமாக இருந்ததுன்னா 2 7ஆம் அதிபதிகள் மாரகாதிபதி. 2ஆம் அதிபதி யாருன்னா சூரியன், 7ஆம் அதிபதி யாருன்னா சனி. இந்த ரெண்டுமே பகைக்கிரகங்கள் தான். ஆனால் இங்கே மாரகாதிபதி 2 7ஆம் அதிபதிகள் சூரியனும் சனியும் மாரகாதிபதி. இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன தசை நடக்குது? சனி தசை நடக்குதா? அதில் சுக்கிர புத்தி வருதா? எச்சரிக்கையாக இருந்துக்கணும். சனி சுக்கிரன் நண்பர்களாக இருந்தாலும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அது சனி தசை வருதா? சூரியனுடைய புத்தி, சனியினுடைய சுய புத்தியே வருது அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப அவேர்னஸாக இருந்துக்கணும். பாதகாதிபதியினுடைய தசை சுக்கிர தசை நடக்குதா? சுக்கிர தசை சூப்பராக இருக்குமா அப்படின்னா, இது 12 இந்த சரலக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி லாபத்துக்கு உண்டானவராக இருந்தாலும் பாதகத்துக்கும் அவரே தான். லாபஸ்தானத்தில் இருந்தாலும் பாதகத்தான். அப்போ ரெண்டும் கலந்து தான் இங்கே உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அடுத்து மாரகாதிபதி அப்படின்னா 2 7ஆம் அதிபதிகள். 2ஆம் அதிபதி சூரியன் சுபக்கிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு தனாதிபதியாக இருந்தால் கூட ஒரு மாரகத்தை, ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடிய பவர் அவருக்கு தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது சனி பகவான். சனி உங்களுக்கு இயற்கையாகவே பகை. ஆக இந்த அஷ்டமாதிபதியினுடைய தசையில் பாதகாதிபதியினுடைய புத்தி, மாரகாதிபதியினுடைய புத்தியோ அல்லது இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு, தசா புத்தி அந்தரத்தில் தொடர்பு இருக்கிறப்ப நம்ம போக்குவரத்தில், தன விஷயத்தில், கொஞ்சம் வாக்கு கொடுக்கறதுல, டாக்குமெண்ட்டில், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டோம்னா நம்ம காப்பாற்றிக்க முடியும். மிகப்பெரிய ஒரு விபத்துக்களில் இருந்து, மிகப்பெரிய ஒரு சரிவில் இருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். நன்றி நண்பர்களே, கடகலக்கண நண்பர்களே. இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு லைஃப் லாங் இது உங்களுக்கு பயன்படும். சிம்மலக்கணம். சிம்மலக்கண நண்பர்களே, உங்களுடைய லக்னம் சிம்மம். சிம்மத்துக்கு அதிபதி சூரியன். உங்கள் லக்கணத்துக்கு, உங்கள் லக்கணம் ஸ்திர லக்கணம். ஸ்திர லக்கணம்ங்கிறப்ப உங்களுக்கு
உங்களுடைய அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி ஆயுள்காரகன், திடீர் தனவரவு, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் எல்லாம் கலந்து தான் வரும். அஷ்டமாதிபதினா உடனே பயந்துட்டுலாம் ஓட வேண்டியதில்லை. அவர் இதை கொடுக்குறவர், இதுக்கு இதை கொடுக்க பவர் இருக்கிறவர் அதையும் சேர்த்து கொடுப்பார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ உங்களுக்கான அஷ்டமாதிபதியாக யார் வர்றாங்கன்னா குரு பகவானே வர்றார். அவர் தான் 5க்கும் உண்டானவர், 8க்கும் உண்டானவர். பார்த்திங்களா, 5 அப்படிங்கிறது புகழ், சமுதாயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, புகழ், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அவர் தான் உங்களுக்கு ஆயுள் ஸ்தானாதிபதியாகவும் வர்றார். அதனால் நீங்கள் 2 காரகத்துவம் இருக்கிறதுனால உங்களுக்கு அஷ்டமாதிபதி பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு அடுத்தது உங்களுக்கான பாதகாதிபதி யாருன்னா 9ஆம் அதிபதி. அதாவது ஸ்திர லக்கணங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. 1, 5, 9 ஒன்றுக்கொன்று தொடர்பு இருந்தாலும், யோகாதிபதிகளாக வந்தாலும் யோகத்தை கொடுக்குறவரே உங்களுக்கு பாதகத்தையும் கொடுப்பார். அதனால் யோகாதிபதின்னு எடுத்துக்கிறதா பாதகாதிபதின்னு எடுத்துக்கிறனா ரெண்டும் கலந்து தான் உங்களுக்கு வரும். அதனால் உங்களுக்கு செவ்வாய் தசை அப்படின்னு நடந்தது அப்படின்னா உங்களுக்கு யோகமும் இருக்கும், அதே சமயம் பாதகமும் இருக்கும். சரியில்லாத நல்ல விளைவுகளாக எல்லாமையும் இருக்கும், ரெண்டும் கலந்து தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது மாரகாதிபதி. மாரகாதிபதினா சிம்ம லக்கணத்துக்கு, சிம்மம் ஒரு ஸ்திர லக்கணம். ஸ்திர லக்கணத்துக்கு மாரகஸ்தானம் அப்படின்னா 3ம் 8ம் மாரகஸ்தானங்கள். அப்போ 3ஆம் அதிபதிங்கிற சுக்கிரனும் 8ஆம் அதிபதி அப்படிங்கிற குருவும் உங்களுக்கு மாரகாதிபதியாக வர்றாங்க. இவர்களுடைய தசா புத்தியில், இப்போ அஷ்டமாதிபதியினுடைய தசையில் பாதகாதிபதியினுடைய புத்தியோ மாரகாதிபதி புத்தியோ, அல்லது இந்த மாரகாதிபதி தசையில் பாதகாதிபதி புத்தி, அஷ்டமாதிபதி புத்தி, அப்போ இந்த மூணு பேர்த்தினுடைய தசா புத்தி அந்தரத்தில் நீங்கள் போக்குவரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். வாக்கு கொடுக்கக்கூடாது, அவ்வளோ சீக்கிரமாக வாக்கு கொடுத்து மாட்டிக்கக்கூடாது. அடுத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் கையெழுத்தை போட்டு சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது. இதெல்லாம் கோர்ட்டு கேஸ். இந்த அஷ்டமாதிபதியினுடைய தசை நடக்கிறப்ப தான் இந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, நோய் நொடி, இது எல்லாமே சிக்கலை கொடுக்கறது இந்த அஷ்டமாதிபதியினுடைய தசா புத்தியில் தான் வரும். அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது. மாட்டிக்காமல் நீங்கள் தப்பிச்சுக்கிறது எப்படி? இப்போ இது வருதுன்னா நீங்கள் உஷாராக இருந்துக்கலாம். நமக்கு இது நடக்குது, அப்போ நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு செயலையும் நீங்கள் யோசித்து செய்கிறதுக்கு இது உங்களுக்கு வாழ்நாள் பூரா பயன்படும். இப்போது இதை நீங்கள் சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஒரு சார்ட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அப்படியே பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் நோட்டில் கூட எங்கேயோ உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கான ஒரு அவேர்னஸோடு இருந்துக்கலாம். போக்குவரத்தில் நம்ம ஒரு வாக்கு கொடுக்குறப்போ, ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறப்போ நமக்கு இந்த பிரச்சனை வந்துடும், நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அப்படி இந்த காலகட்டங்களில் தெய்வ வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ குரு பகவான்னா குரு பகவானுடைய அதிபதிகளை வணங்குறதும், செவ்வாயினுடைய அதிபதியை வணங்குறதும், சுக்கிரனுடைய அதிபதியை வணங்குறதும், ஆக இந்த கிரகங்களுடைய அதிபதிகளுடைய வழிபாடுகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ரொம்ப பக்கபலமாக இருந்து உங்களை சிக்கல்லிருந்து காப்பாற்றிடும். அதனால் இதை எடுத்து வச்சுக்கோங்க, வாழ்நாள் பூரா இதை பயன்படுத்திக்கோங்க. நன்றி சிம்மலக்கண நேயர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிற பதிவு கன்னி லக்கணம். இந்த கன்னி லக்கணம் ஒரு உபய லக்கணம். இதனுடைய அதிபதி புதன். இந்த கன்னி லக்கணத்துக்கு யார் அஷ்டமாதிபதி, 8ஆம் அதிபதி, ஆயுள்காரகன், ஆயுள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர், எல்லாத்தையும் நோய் நொடி வம்பு வழக்கு இது எல்லாமே இந்த அஷ்டமாதிபதியினுடைய தசையில் தான் நடக்கும். ஆக இந்த அஷ்டமாதிபதியாக யார் வர்றாங்க அப்படின்னா கன்னி லக்கணுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி. அடுத்து பாதகாதிபதி யார்? பாதகாதிபதினா சரஸ்திர உபயம். இந்த உபயத்திற்கு பாதகாதிபதி 7ஆம் அதிபதி தான் பாதகாதிபதி. சரலக்கணங்களுக்கு 11ஆம் அதிபதியும், ஸ்திரலக்கணங்களுக்கு 9ஆம் அதிபதியும், உபயலக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதியும் பாதகாதிபதி. அதனால் பாதகாதிபதியாக உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக யார் வர்றாங்கன்னா குருவே வர்றாரு. அதுக்கு அடுத்தது மாரகாதிபதி. மாரகாதிபதினா நமக்கு மரணத்தை கொடுக்குறவங்க மட்டும் இல்லை, கண்டத்தை கொடுக்குறவங்களும் அவங்க தான். அதனால் இவங்களுக்கு மாரகாதிபதி யாருன்னா 7 உபயலக்கணங்களுக்கு 7, 11ஆம் அதிபதிகள், 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் மாரகாதிபதிகள். 7ம் இந்த 11ம்
2 பேரும் மாரகாதிபதிகள், அதாவது குருவும் சந்திரனும். அதுதான் இங்கே கொடுத்துருக்குறேன். குருவும் சந்திரனும் மாரகாதிபதிகள். அப்போ அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா செவ்வாய். பாதகத்தை கொடுக்குறவர் யார் அப்படின்னா குரு. மாரகத்தை கொடுக்குறவர் அப்படின்னா குரு புதனுக்கு இயற்கையிலேயே இது பகை தான். பாதகாதிபதி அப்படின்னா குரு. மாரகாதிபதி மாரகஸ்தானத்தை கொடுக்குறவங்க யாருன்னா 7, 11ஆம் அதிபதிகள். இப்போது இந்த தசாபுத்தி இவர்களுடைய தசாபுத்தி வர்றப்ப நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ அஷ்டமாதிபதியினுடைய தசை நடக்குது, செவ்வாயினுடைய தசை நடக்குது, குருவனுடைய புத்தி நடக்குது, அல்லது சந்திரனுடைய புத்தி நடக்குது, அல்லது குரு தசை நடக்குது, சந்திரன் புத்தி நடக்குது, அல்லது செவ்வாய் புத்தி நடக்குது, இல்லை இவங்களுக்குள்ள அந்தரம் இருக்குது, இதுக்குள்ளே தொடர்பு ஒரு அந்தரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப உஷாராக போக்குவரத்தில் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப உஷாராக இருந்துக்கணும். ஏன்னா இந்த அஷ்டமாதிபதி தசை உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது எல்லாத்தையும் ஆயுள் கண்டம் இது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கொடுக்குறது இந்த அஷ்டமாதிபதி தான். அதனால் இந்த தசா புத்தி இவங்களுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று தசா புத்தி அந்தரமாக இப்படி ஒரு மிக்கல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த காலகட்டத்தில் பயப்பட வேண்டியதில்லை. இப்போது இந்த செவ்வாய் பகவானுடைய குரு பகவானுடைய சந்திர பகவானுடைய அதிபதிகள் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருக்குது, தேவதைகள் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள போய் நீங்கள் வழிபடுறப்ப அவனுடைய பாதிப்பு நமக்கு குறைவாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நம்ம வண்டியில் போகிறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக போய்க்கணும். டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறப்ப பார்த்து போடணும். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பேசணும். இது நம்மளை கொண்டு போய் சிக்கல் விட்டுருமா, நம்மளை காப்பாற்றுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் சிக்கலே வராது. அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். பயன்படுத்திக்க. இதை ஒரு சார்ட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு வாழ்நாள் பூரா இது பயன்படும். இது மாறவே மாறாது. உள்ளே வரக்கூடிய கிரகங்கள் மாறலாம், இதில் உள்ளே வரக்கூடிய கிரகங்கள் மாறலாம், கோச்சாரம் மாறலாம், எது மாறினாலும் இது அடிப்படை எப்படிங்கிறனால இதை பேசிக்காக நீங்கள் அப்படியே ஒரு சார்ட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி கன்னிலக்கண நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது துலாம் லக்கணம். இந்த துலாம் லக்கணத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். இந்த துலாம் லக்கணம் ஒரு சரலக்கணம். சரலக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதியாகவே அவரே வர்றார். ஒரு லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாக வர்றது இந்த துலா லக்கணத்துக்கு தான். ஆக லக்கணாதிபதி நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா, அஷ்டமாதிபதியாக வேறு வர்றாரு அப்படின்னா 2 பலன்களும் கலந்து தான் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி யார் அப்படின்னா சூரியன் 11ஆம் அதிபதியாக வர்றதுனால பாதகாதிபதி. சரலக்கணங்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் தான் உங்களுக்கு பாதகாதிபதி. அடுத்து மாரகாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். 2, 7க்கு உண்டானவர். சரலக்கணங்களுக்கு 2, 7க்கு உண்டானவர் மாரகாதிபதி. அப்போ 2, 7க்கு உண்டான செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு மாரகாதிபதி. அப்போ நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை சுக்கிர தசையாக இருந்தாவோ, சூரிய தசையாக இருந்தாவோ, செவ்வாய் தசையாக இருந்தாவோ, அல்லது இவனுடைய சுக்கிர தசை சூரிய புத்தி அல்லது செவ்வாய் புத்தி, செவ்வாய் தசை சூரிய புத்தி அல்லது சுக்கிரன் புத்தி, அல்லது செவ்வாய் தசை சூரியன், இப்போ இவங்களுக்குள்ள ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப உஷாராக இருந்துக்கணும். போக்குவரத்தில் உஷாராக இருக்கணும். டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறப்ப உஷாராக இருக்கணும். அதுக்கு அடுத்தது பேச்சு வழக்கில் உஷாராக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு எச்சரிக்கையாக இருந்து பழகிட்டோம்னா நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி நண்பர்களே. இதை ஒரு சார்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு வாழ்நாள் பூரா பயன்படும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லக்கணம் என்னென்னா விருச்சிக லக்கணம். இந்த விருச்சிக லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய். இது ஒரு ஸ்திர லக்கணம். இந்த ஸ்திர லக்கணத்துக்கு இந்த லக்கணத்துக்கு விருச்சிக லக்கணத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வராரு. இவருக்கு 8ஆம் அதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி. ஆயுள் காரகன் சனி, ஆனால் ஆயுள் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய
இது யார் அப்படின்னா 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன். புதன் தான் இவங்களுக்கு ஆயுள் ஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இப்போ எல்லாத்துக்கும் காரகமாக வர்றவர் யாருன்னா புதன். அப்போ புதன் திசையில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அதுக்கடுத்து பாதகாதிபதி. பாதகாதிபதினா சரலக்கணங்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, சிரலக்கணங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, உபயலக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ உங்களுக்கு பாதகாதிபதியாக யார் வர்றாங்கன்னா 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் தான் உங்களுக்கு பாதகாதிபதி. 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் பாதகாதிபதி. அடுத்து மாரகாதிபதி யாருன்னா சிரலக்கணங்களுக்கு 3 8ஆம் அதிபதி. 3 8ஆம் அதிபதி மாரகாதிபதி. சனியும் புதனும் மாரகாதிபதி. மாரகாதிபதினா மரணத்தை கொடுக்குறவங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. இது கூட இன்னும் 12ஆம் அதிபதி எல்லாம் சேர்ந்தால் தான் அந்த மரணங்கிற அர்த்தம் வரும். நீங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். மாரகாதிபதி அப்படின்னா நம்ம ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம போக்குவரத்தில் ரொம்ப உஷாராக இருந்துக்கணும். ஏன்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் கண்டத்தை கொடுக்குறவங்க. அப்போ நம்ம உடம்பை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். கை கால் அடிபடாமல் இருக்கணும். இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் போச்சுன்னா திரும்ப பிடிக்கிறது கஷ்டங்கிறதுக்காகனால தான் இந்த ஒரு வீடியோவையே நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ இந்த அஷ்டமாதிபதியினுடைய தசை புதன் தசை, பாதகாதிபதியினுடைய புத்தின்னு வச்சுக்குவோம். இப்போ புதன் தசையில் சந்திர புத்தி நடக்குது, புதன் தசையில் சனி புத்தி நடக்குது, அல்லது சனி தசையில் சந்திர புத்தி, புதன் புத்தி, இல்லை இவங்களுக்குள்ள ஒரு அந்தரமாக இருக்குது. அப்படின்னா கோச்சாரம் உங்களுக்கு என்ன தான் சப்போர்ட் பண்ணாலும் இவங்க தான் பேசுவாங்க. ஆக இது ரொம்ப அடிப்படை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்ருக்குறேன். இந்த சார்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு காலத்துக்கும் பயன்படும். உங்களுக்கு இந்த தசாபுத்தி வர்றப்போ நீங்கள் விழிப்புணர்வாக இருந்துக்குங்க. போக்குவரத்தில் பார்த்து போய்க்குங்க. அதுக்கடுத்து டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடாதீங்க. அஷ்டமாதிபதியாக புதனாகவே வர்றதுனால நீங்கள் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறப்ப ரொம்ப ரொம்ப யோசிச்சு போடணும். பார்த்துக்குங்க. ஏன்னா எல்லாத்தையும் நிலம் புதன் உங்களுக்கு நிலத்துக்கான காரகன். நிலத்தில் கோர்ட்டு கேஸு, நிலம் சம்மந்தமான கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதெல்லாம் இந்த புதன் தசையில் கொடுக்கும். வாய்ப்பெல்லாம் இல்லை. இது கண்டிப்பாக அந்த தசையில் அது கொடுக்கும். அதனால் அந்த காலகட்டங்களில் நம்ம எப்படி விழிப்புணர்வாக இருந்துக்கணும், யார்கிட்ட ஏமாறக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. பத்திரமா வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த சந்திப்பில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பதிவு தனுசு லக்கணம். இதை தனுசு லக்கணம் அப்படிங்கிறது ஒரு உபய லக்கணம். அதிபதி குரு. இந்த தனுசு லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியாக யார் வர்றா, 8ஆம் அதிபதியாக யார் வர்றான்னா சந்திரன். குருவுக்கு சந்திரன் பகை இல்லை, இருந்தாலும் அந்த அஷ்டமத்துக்கு அதிபதியாக அவர் வர்றார். அப்போ அஷ்டமத்துக்குன்னா அந்த கண்டத்தை கொடுக்கறதுக்கு உண்டான பவர் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அஷ்டமாதிபதி திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாரு, கண்டத்தையும் கொடுப்பாரு. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா இந்த அஷ்டமம் தான். அப்போ அந்த அஷ்டமம் அப்படிங்கிறப்ப 8ஆம் அதிபதியினுடைய தசை சந்திர தசை உங்களுக்கு நடக்கிறப்ப நீங்கள் ரொம்ப குழந்தைகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பெரியவங்களாக இருந்ததுன்னா நம்ம பார்த்து நடந்துக்கணும். அடுத்தது பாதகாதிபதி. பாதகாதிபதினா உங்களுக்கு உபயலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. பாதகாதிபதி யாருன்னா புதன் தான் பாதகாதிபதி. 7ஆம் அதிபதியான புதன் பாதகாதிபதி. அடுத்தது மாரகாதிபதி. மாரகாதிபதினா மரணத்தை கொடுக்குறவங்கன்னு இல்லை, கண்டத்தை தான் கொடுப்பாங்க. மரணம்ங்கிறது இன்னும் வேறு கான்செப்டெல்லாம் உள்ளே கொண்டு வந்தால் தான் அந்த மரணத்தை கணிக்க முடியும். அதனால் அது மரணம் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் போக்குவரத்தில் அடிபடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த அஷ்டமாதிபதியினுடைய தசை நடக்குது சந்திர தசையில், புதன் புத்தின்னு வச்சுக்குவோம். அடுத்தது அல்லது சுக்கிர புத்தின்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த ரெண்டும் மிங்கிள் ஆகிறப்ப அஷ்டமாதிபதியும் மாரகாதிபதியப்போ ஏதாவது விபத்துக்களை சந்திக்க வேண்டிய காலகட்டம் வந்துடும். அப்போ இந்த மாதிரி விபத்துக்களை நீங்கள் சந்திக்காமல் பாதுகாப்பாக பத்திரமா போயிட்டு வர்றதுக்கும், டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறப்ப, வழக்கில் பேச்சு கொடுக்குறப்ப, ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்குறப்ப, இதில் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு உஷாராக இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் ரீதியாகவோ மனல் ரீதியாகவோ எந்த பாதிப்பும் வராது, நம்மளை பாதுகாத்துக்கலாம். இவங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் வர்றப்ப அவங்களுக்கு உண்டான அதிதேவதைகளை நீங்கள் வணங்குறப்ப, சந்திரனுடைய அதிதேவதை, புதனுடைய அதிதேவதை, சுக்கிரனுடைய இந்த மாதிரி எது நடக்குதோ அதனுடைய அதிதேவதைகளும் அதுக்கு உண்டான ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டு உண்டான வழிபாடுகள் மூலமாக
இதனுடைய மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து நீங்கள் சின்னதாக மாற்றிக்கலாம். தலைக்கு வந்தது தலைப்போகையோடு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி நண்பர்களே. இதை ஒரு சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. வாழ்க்கை பூரா உங்களுக்கு லைஃப் லாங் இது பயன்படும். நன்றி நண்பருடைய பதிவு. மகர லக்னம். மகர லக்னம் அப்படின்னா அது அதனுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான். இது ஒரு சரலக்கணம். சரஸ்திர உபயத்தில் சரலக்கணம். எதை கொடுத்தாலும் தொடர்ச்சியாக கொடுக்கறதுக்கு பேர் தான் சரம். ஆக இந்த மகர லக்னத்துக்கு அஷ்டமாதிபதினா 8ஆம் அதிபதி, ஆயுள்காரகன், ஆயுள் தானாதிபதி சனி பகவானே ஆயுள்காரகன். அந்த ஆயுள்காரகம் ஆனால் ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது 8ஆம் இடம். அப்போ ஆயுள் ஸ்தானத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார் இல்லையா? அப்போ அஷ்டமாதிபதி ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். இந்த அஷ்டமாதிபதியும் ஆயுள் காரகன் அப்படின்னு 2 பேரும் மிங்கிள் ஆகிறப்ப சூரியனும் சூரிய தசை சனி புத்தி. அப்போ இந்த மாதிரி எல்லாம் வர்றப்ப எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள். அடுத்தது மாரகாதிபதி. இந்த பாதகாதிபதி எப்படிங்கிறது யாருன்னா சரலக்கணங்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ 11ஆம் அதிபதி யார் வரா? செவ்வாய். சனிக்கு செவ்வாய் இயற்கையிலேயே பகை. அதனால் இதில் ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருந்துக்கணும். பாதகாதிபதியினுடைய தசையான செவ்வாய் தசை நடக்கிறப்ப மகர லக்கணக்காரங்க உஷாராக இருந்துக்கணும். அதே மாதிரி அஷ்டமாதிபதியினுடைய சூரிய தசை நடந்தாலும் உஷாராக இருந்துக்கணும். அடுத்து மாரகாதிபதினா மரணத்தை கொடுக்குறவங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆக்சுவலாக மரணம் தான். ஆனால் உங்களுக்கு இன்னும் வேறு கான்செப்ட் 12ஆம் அதிபதியினுடையது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் இது மரணம் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்காமல் நமக்கு ஒரு சின்ன சின்ன விபத்துக்களை கொடுக்கும், கண்டத்தை கொடுக்கும். நோயினுடைய மூலமாக நமக்கு ஆயுளுக்கு கொஞ்சம் ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடிய பவர் இவங்களுக்கு தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாரகாதிபதி அப்படிங்கிறது யார்? சனியும் சந்திரனும் 2 7ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியான சந்திரனும் 2னா பாருங்கள், உங்களுக்கு லக்னாதிபதியே உங்களுக்கு மாரகாதிபதியாகவும் வர்றார். என்னதான் பாருங்கள். அப்போது நீங்கள் லக்னாதிபதியினுடைய தசை எப்பயுமே அவ்வளோ நல்லதை கொடுக்காது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படின்னாலும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கை எடுத்துக்கணும். இப்போ இதில் அஷ்டமாதிபதியினுடைய தசை சூரியனுடைய தசை நடக்குது. செவ்வாய் புத்தி சனி அந்தரம், அல்லது சனி தசை செவ்வாய் புத்தி சூரியன் அந்தரம், செவ்வாய் தசை சனி புத்தி சூரியன் தசை, இப்படி இந்த மாதிரி இந்த 3 ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்பு வர்றப்ப நீங்கள் போக்குவரத்தில் உஷாராக இருந்துக்கணும். அடுத்தது வாக்கு கொடுக்கறது, டாக்குமெண்ட்டை கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் நீங்கள் நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி இப்படி இருக்குது, நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். ஏன்னா கோச்சாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கோச்சாரத்தில் ஆகா ஓகோன்னு இருந்தால் கூட இங்கே உங்களுக்கு முழு பலனை கொடுக்கறது இந்த ஜாதகத்தில் லக்கணம் தான். லக்கணத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லா பலனுமே நடக்கும். காரகம் பாவம் 2 சந்திக்கிறப்ப உங்களுக்கு அந்த சம்பவம் நடக்கும். அப்போது நம்ம இதில் தான் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணுங்கிறனால தான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும்னு இந்த ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம். இதை சார்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு லைஃப் லாங் பயன்படும். இப்போது இந்த இவங்களுக்குள்ள அஷ்டமாதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதியினுடைய தசா புத்தி ஒன்றுக்குள்ள ஒன்று வர்றப்ப நீங்கள் ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும், பார்த்து போய்க்கணும், வந்துக்கணும். அது பேச்சு வழக்கில் கரெக்டாக இருந்துக்கணும். டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறப்போ ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும். நண்பர்கள் சேர்த்துறப்ப அதே மாதிரி தான். 7ஆம் அதிபதியாக வரனால கூட்டு தொழில் செய்கிறப்ப இதெல்லாம் நம்ம ஒரு எச்சரிக்கை வேணுங்கிறதுக்காக தான் ஒரு எச்சரிக்கைக்கான ஒரு வீடியோ தான் இது. நன்றி நண்பர்களே. பார்க்க போகிற லக்கணம் என்னென்னா கும்பலக்கணம். இந்த கும்பலக்கணம்ங்கிறது ஸ்திர லக்கணம். இதனுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான். அந்த ஸ்திர லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி யாருன்னா புதன். அஷ்டமாதிபதினா 8ஆம் அதிபதி. 8 தான் அஷ்டம்னு சொல்கிறோம். இந்த அஷ்டமாதிபதி புதன். அப்போது உங்களுக்கு புதன் தசை நடக்குது. சரி, அது அப்புறம் பார்ப்போம். அடுத்தது பாதகாதிபதினா நமக்கு பாதகத்தை கொடுக்குறவங்க யார் அப்படின்னா சுக்கிரன். 9ஆம் அதிபதி. சிறலக்கணங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் தான் பாதகாதிபதி. எப்பயுமே 9ஆம் அதிபதி அப்படின்னா பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லுவோம். பாக்கியஸ்தானாதிபதியே பாதகாதிபதியாகவும் வர்றதுனால இந்த சுக்கிரனுடைய தசை நடக்கிறப்ப உங்களுக்கு 2ம் கலந்து தான் வரும். கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருந்துட்டு வழிபாடுகளை கரெக்ட் பண்ணினீங்கன்னா இந்த பாதகத்தை குறைச்சி இந்த யோகத்தை அதிகப்படுத்திக்கலாம். அதுக்காகத்தான் இந்த வீடியோ கொடுக்குறதே.
எப்படி நம்ம பாதகத்தை குறைச்சி நம்மளை வந்து யோகத்தெல்லாம் அதிகப்படுத்தி நம்மளுடைய போக்குவரத்தில் கரெக்டாக இருந்தோம்னா, பேச்சு வழக்கில் கரெக்டாக இருந்தால் எப்படி நம்மளை வந்து நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை. அதுக்கு அடுத்தது மாரகாதிபதி. மாரகாதிபதி யாருன்னா கண்டத்தை கொடுக்குறவங்க. கண்டத்தை கொடுக்குறவங்க யார் அப்படின்னா, இது என்ன லக்கணம்? ஸ்திர லக்கணம். அந்த ஸ்திர லக்கணத்துக்கு 3, 8ஆம் அதிபதி மாரகாதிபதி. இந்த 3ம் இந்த 8ம் அதிபதி மாரகாதிபதி. அப்போ 3ஆம் அதிபதி யார்? செவ்வாய். 8ஆம் அதிபதி புதன். செவ்வாயும் புதன் தான் உங்களுக்கு மாரகாதிபதி. இப்போது உங்களுக்கு அஷ்டமாதிபதி தசை நடக்குதா? புதன் தசை நடக்குதா? சுக்கிர புத்தி நடக்குதா? உஷாராக இருந்துக்கணும். புதன் தசையா செவ்வாய் புத்தியா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதுக்கு அடுத்தது சுக்கிர தசையா புதன் புத்தி? ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். சுக்கிர தசையில் புதன் தசையில் புதன் புத்தி. ஆக தசா புத்தி அந்தரம் இந்த 3 இவங்களுக்குள்ளே வர்றப்ப நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாதிப்புகள் வந்து விடுபட்டு நீங்கள் ஒரு நமக்கு தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற பாதிப்புங்கிறது இருக்க தான் செய்யும். ஆனால் பெருசு அளவில் வராமல் ஒரு சிறிய அளவில் வராதும் ஒரு காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு எளிய வழிமுறைக்காக தான் இந்த சார்ட்டை நம்ம கொடுக்குறோம். இதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்நாள் பூரா பயன்படுத்திக்கங்க. இந்த அஷ்டமாதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதியினுடைய தசா புத்தி அந்தரத்தில் நீங்கள் போக்குவரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதுக்கு அடுத்தது யார்கிட்டையும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கக்கூடாது. டாக்குமெண்ட்டில் போய் ஈஸியாக கையெழுத்து போட்டுறக்கூடாது. இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப உங்களை நல்ல வழியிலேருந்து கெட்ட வழியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வேணும். உங்களை நம்ம காப்பாற்றி உடல் ரீதியாக மன ரீதியாக எதுவுமே போனால் திரும்ப வராது. அப்படிங்கிறனால இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. பாதுகாப்பாக சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க, பயன்படுங்க. நன்றி நண்பர்கள். லக்கணம் எதுனா மீன லக்கணம். கடைசியாக காலபுருஷனுக்கு 12வது லக்கணம் மீன லக்கணம். லக்கணத்துக்கு அதிபதி குரு. இது ஒரு உபய லக்கணம். இந்த உபய லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி மீன லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி யாருன்னா 8ஆம் அதிபதி சுக்கிரன். குருவுக்கு சுக்கிரன் ஏற்கனவே பகை. 8ஆம் அதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரோடு தான். ஆக பகைனா கூட உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் சுக்கிர தசையில் தான் சூப்பராக கிடைக்கும். அஷ்டமாதிபதியினுடைய தசை உங்களுக்கு கண்டத்தை ஒரு சிறு சிறு விபத்துக்களை கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட, ஆனால் அற்புதமாக உங்களுக்கு இந்த சுக்கிர தசை வந்து மீன லக்கணக்காரங்களுக்கு சுக்கிர தசை அவனுடைய சாரம் நல்ல சாரம் வாங்கியிருந்தார், சுக்கிரன் நல்ல சாரம் வாங்கியிருந்தார்னா அற்புதமாக கொண்டுட்டு போயிடும். அதுக்கு அடுத்தது பாதகாதிபதி. பாதகாதிபதினா உபய லக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. சரலக்கணங்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. ஸ்திரலக்கணங்களுக்கு 3ஆம் அதிபதி பாதகாதிபதி. உபய லக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதியான புதன் தான் உங்களுக்கு பாதகாதிபதி. புதனுக்கு குரு பகை தான். அதுக்கு அடுத்தது மாரகாதிபதி. மாரகாதிபதியாக யார் வர்றான்னா சனியும் புதனும் வர்றாங்க. மாரகாதிபதி உபய லக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் மாரகாதிபதி. 11ஆம் அதிபதி லாபஸ்தானம் அப்படின்னு சொன்னாலும் லாபத்தை கொடுக்குற அதே சமயத்தில் சிறு சிறு கண்டங்கள் விபத்துக்களையும் கொடுத்துருவாங்க. வெறும் லாபத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. மீனத்துக்கு குருவுக்கு சனி பகை இல்லை, இருந்தாலும் குருவுக்கு சனி நட்பாக இருந்தால் கூட அந்த தசாபுத்தி காலத்தில் அவருக்கு உண்டான பலனை வந்து அவங்க செஞ்சு தான் தீருவாங்க. அப்போ நம்ம வந்து இந்த சுக்கிர தசை நடக்குது, புதன் புத்தி நடக்குது, சுக்கிர தசை நடக்குது, சனி புத்தி நடக்குது, அல்லது புதன் தசை நடக்குது, சுக்கிர புத்தி, புதன் தசை தசை புத்தி, அல்லது இவங்களுக்குள்ள தசா புத்தி அந்தரம் அப்படின்னு இதெல்லாம் ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகி வர்றப்ப இந்த ரெண்டுனுடைய தொடர்பு சுக்கிர தசை புதன் புத்தி அல்லது புதன் தசை புதன் புத்தி, அப்போ இந்த மாதிரி ஒரு தொடர்பு வர்றப்ப நம்ம உஷாராக இருந்துக்கணும். எங்கேயோ போக்குவரத்தில் பார்த்து போய்க்கணும். வாக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா வாக்கு கொடுத்தோம்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக கையெழுத்து போட்டுறக்கூடாது. படித்து பார்க்காம எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்காம நம்ம கையெழுத்து போட்டோம்னா 8ஆம் அதிபதி தான் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு கொடுக்குறவர். அப்போ இந்த அஷ்டமாதிபதியினுடைய தசை நடக்கிறப்ப நம்ம ரொம்ப உஷாராக இருந்துக்கணும். அப்போ இந்த 3 பேர்த்தினுடைய தசாபுத்தி அந்தரம் வர்றப்ப நம்ம வாழ்க்கையில் போக்குவரத்தில் பேச்சு வழக்கில் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, நட்பு விஷயத்தில், வியாபாரத்தில் கொண்டு போய் ஏமாந்துடுறது, இந்த மாதிரிலாம் சிக்கலில் மாட்டிடுவோம். ஒரு விபத்தை சந்திக்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுனால தான் இந்த ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன்.
இதை ஒரு சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. வாழ்நாள் பூரா இது வந்து உங்களுக்கு மாறவே மாறாது. எப்பவும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கிங்க. நன்றி நண்பர்களே. இது வரைக்கும் நம்ம 12 லக்கணங்களுக்கான பலாபலன்களை இந்த அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதியினுடைய தசாபுத்தி அந்தரம் வர்றப்ப நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வு சார்ட்டு கொடுத்துருக்குறோம். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.